வணக்கம். நான் தமிழாதல பொத்தையன். நான் ஒரு வங்கியாளர். கடந்த 36 ஆண்டுகளாக வங்கியில் பணிபுரிந்து பெரும்பாலும் பெருநிறுவன கடன்கள் மற்றும் வங்கி கிளை மேலாளராக பணிபுரிந்திருக்கிறேன். தற்போது முழுநேர பங்கு சந்தை வர்த்தகராகவும் பங்கு சந்தை பற்றிய வகுப்புகள் எடுக்கும் ஆசிரியராகவும் இருக்கிறேன். பங்கு சந்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஷேர்கான் எஜுகேஷன் நடத்தும் இக்னைட் என்ற கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அது இல்லாமல் செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனாலிசிஸ்ட், செபி சர்டிஃபைட் ஈக்விட்டி டெரிவேட்டிவ் ட்ரேடர் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிய சர்டிஃபிகேட்டுகளையும் NSM இடமிருந்து படித்திருக்கிறேன். இப்பொழுது பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை என்ற நிலையில் இருக்கிறதால் பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே இந்த முயற்சி. பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் என்றால் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல என்று நினைப்பவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஒன்றுமில்லை, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மளிகை கடை இருக்கிறது. அந்த மளிகை கடையில் எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த மளிகை கடையின் முதலாளி எப்பொழுதும் பணத்தை எழுதுவதாகவும் பணத்தை கொடுப்பதாகவும் வாங்குவதாகவுமே இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் 2 இடத்தில் வீடு வாங்கிவிட்டார் என்ற கேள்வி. இவரை போலவே நாமும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் ஏற்படுவது இயற்கை. அப்படி அவரை மாதிரியே பணம் சம்பாதிக்கணும்னா இதுக்கு 2 வழிதான். ஒன்று, அவரை மாதிரியே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா அவர் செய்கிற பிசினஸ்ல நாம் பங்குதாரராக சேர்ந்துகிறது. அவரை மாதிரியே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுன்றது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஒரு மளிகை கடையை ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த கடையை ஆரம்பித்து ஒரு 10 வருஷம் கடுமையான உழைப்பை மூலதனமாக போட்டு அதன் பிறகுதான் அவர் அந்த நிலைக்கு வந்திருப்பார். அதேபோல் அவரிடம் நான் பணம் தருகிறேன், என்னை பங்குதாரராக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் அவ்வளவு எளிதாக அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த 2மே நடக்காத பட்சத்தில் நாம் எப்படித்தான் பணம் சம்பாதிப்பது என்பதற்காக இருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பங்கு சந்தை. ஏற்கனவே நல்ல முறையில் லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கும் ஒரு கம்பெனியில், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச பணத்தை போட்டு அதன் மூலம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். பங்கு சந்தையில் இருக்கும் பெரும்பாலான கம்பெனிகள் மிகவும் நாணயமாக உழைத்து முன்னேறி நன்றாக லாபம் சம்பாதிப்பார். அவர்களிடத்தில் அவர்களுடைய பங்குகளை வாங்கி குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த பங்குகளை வைத்திருந்து அதற்கிருந்து கிடைக்கும் லாபத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும். இதுதான் சிம்பிளா பங்கு சந்தையினுடைய கான்செப்ட். இந்த முறையில் தான் பங்கு சந்தை இயங்குகிறது. ஆனால் நமக்கு பெரும்பாலான மக்களுக்கு இந்த பங்கு சந்தையில் எப்படி முதலீடு செய்வது, எப்படி லாபம் சம்பாதிப்பது என்ற அடிப்படை விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி. எந்த பங்குகளை வாங்கலாம், பங்கு சந்தை என்றால் என்ன, பங்கு சந்தையினுடைய நடவடிக்கைகள் என்ன, பங்கு சந்தையில் என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறது, யாரெல்லாம் சட்டப்படி அதை கட்டுப்படுத்துகிறார்கள், அரசாங்கத்தின் பங்கு என்ன, செபியினுடைய பங்கு என்ன, மற்றும் எப்படி ஒரு பங்கு சந்தையில் கணக்கு தொக்க வேண்டும், அதற்கு என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கணும், எவ்வளவு பணம் வேணும், உங்களுடைய மாதாந்திர வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்பதை போன்ற பல்வேறு உங்களுக்கு புரியாத கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக இந்த
யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொருத்தையும் பொறுமையாக படித்து பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு பங்கு சந்தையில் நுழைந்தால் கட்டாயம் உங்களுக்கு லாபம் தான். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புரியுதான்னு சொல்லுங்கள், என்ன வேணும்ன்றதை உங்களுடைய கமெண்ட்ஸில் எழுதுங்க. புரிஞ்சாலும் புரியலைனாலும் உங்களுக்கு இந்த முயற்சி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.